நாதாக்காவிலிருந்து வெளியேறினார் காளியம்மாள். அண்ணன் அபிஷியலாக உறுதிப்படுத்திவிட்டார். அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை. போறதா இருந்தா போங்க, ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலை. அண்ணா இங்க பாரு, வயிற்றுச்சலோட நான் போறேன், நீ விளங்கவே மாட்டேடா. நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சி பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்புதல்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி ஓடி வர அளவுக்கு என்னென்ன நடந்து போச்சு? பின்ன என்னையா, நம்ம 4 பேரும் எவனும் மீட்டிங்கும் கூப்பிடுறது இல்ல, வருமானமும் இல்ல, நம்ம கட்சி கொள்கையெல்லாம் அறிக்கையா விட வேண்டியதா போச்சு. பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். இது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. அழக்கூடாது, நீ அழுற, நீ தாதாடா டான் கேங் லீடர். தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. வரண்டா சின்னசாமி, அதெல்லாம் நான் உன்ட்ட வேலை பார்க்கும் போது இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். கருத்தியல் சரியில்லை அப்படின்னா அவங்களோட கருத்தியல் சரியில்லைப்பா அப்படின்னு நான் சொல்லலாம். இல்லை என்னோட உங்களுக்கு முரண் இருக்குன்னா, இல்லை காளியம்மாள் இப்படி பேசுறது சரி கிடையாது அப்படின்னு நீங்க பேசலாம். நீங்க சொல்றதுல எனக்கு உண்மையிலே தார்மீகமா நியாயமா பட்டுதுன்னா, சரிப்பா நீங்க சொல்றதுதான் சரி, நான் பண்ணது தப்பு தான்ப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். இது எதுவுமே அவர் பண்ண மாட்டார். நீங்க பாத்துருக்கீங்களா, இவர் வென்று முடிப்பதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியை எவ்வளவு கேவலமா பேசுவார். அவர் கட்சியில இருக்கிறவங்களே அவர் எவ்வளவு மோசமா விமர்சிச்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கருத்தியல் ரீதியா ஒடுக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட சித்தாந்த ரீதியா ஒண்ணும் இல்லை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்குவார். அதனால தனிநபர் தாக்குதல் தான் பண்ணுவார். ஒரு ஒத்த வீட்டுக்காரரு மொத்த வீட்டுக்காரரையும் பேசுற மாதிரி அந்த கட்சிக்காரர்களே அவரோட பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அவ்வளவு பெரிய அகாடா நீ. பகவான் மேல யார் கையாவது பட்டுச்சு, நின்று அடிப்பேன். என்னை இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். ரெட் பெல்ட் பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிற்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன். தம்பி, நீ என் இன பெருமையை, என் இன அடையாளத்தை, என் மொழியை, என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு 50 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய். பிரபாகரன் என்னும் பெருநெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த வச்சு திராவிட குப்பையை எரித்துட்டாண்டா. தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் நெருங்கு. என்னை எதிர்கொள்ள முடியல. Sorry. 200 கோடியை விட்டு வருவதை பெரிதென்றால், நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் எவ்வளவு வேறு எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள். தெரியாதா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. 7.5 கோடி பேரு இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பிள்ளைகள், என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் அதை தூண்டுது, அதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு, இது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்கு டிக்டாக் தடை பண்றாங்க. பயிரி இருக்குல்ல, பயிரில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாதுன்னு கொண்டு வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, உண்மை அதுதான். பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் உண்மைதான். டிமான் வந்து நான் பேசுற தலைப்பே எடுத்துருவாரு. அண்ணாத்தனு ஒருத்தரை நான் கூப்பிட்டேன், அண்ணாத்தன்னு கூப்பிட்டேன். இதை என்ன பண்ணாங்க, திருடி 1 கோடி ரூபாய்க்கு டைட்டில கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் பங்கு கொடுக்கலையா? எனக்கு பங்கு கொடுக்க நான் கேட்க. இதோட இன்னும் பாருங்க, தமிழ்ச்செல்வன் பூநகரியில சண்டை, காலு போயிடுச்சு, அண்ணனுக்கு காலு போயிடுச்சு.
பக்கத்துல ஒருத்தருக்கு கால் போயிடுச்சு, கால் போயிடுச்சு. காடே அகற மாதிரி அவர் கதறாரு. கால் துண்டா போயிடுச்சு, காயம் தாங்க முடியல. கத்தும்போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்துகிட்ட போய், ஏன் கத்துற? வலி, கால் போயிடுச்சுன்னா கால் போயிடுச்சு. அவன் பாரு பக்கத்துல தலையே போயிடுச்சு, கம்முன்னு கிடக்குறான். ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும்னா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு அங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். மொழின்னு சொன்னானே, அதை விடவா எங்க ஐயா காட்டுமிராண்டி மொழி பாட்டுக்கிட்டு ஏன் மொழி சொல்லி ஏன் காட்டுமிராண்டி மொழின்னு எங்க ஐயா சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இந்த புராண புலிகளை இருந்து இந்த மொழி பிரிக்க முடியலையேங்கிற வேதனை சொல்றாரு. அதே தலைவன் தான் சொல்றான், ஒருவர் முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பாரே ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் சொல்றார். அதே தலைவர் தான் சொல்றாரு. இதை நீ சொல்லு. காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா, உங்க ராமாயணம், உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதம், இந்த ஏழவு கர்மாந்திரம், தேவாரம், திருவாசனம், அந்த புராண புலிகளை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிடுதே நினைச்ச ஆதங்கத்துல சொன்னார் காட்டுமிராண்டி மொழி. அவருக்கு மொழி மேல பற்றில்லாமையாடா, இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றில்லாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரியார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, பிறந்த அவர்கள் பூர்வீக குடி, அவர்கள் பாட்டு தாத்தா பிறந்த மண் கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கு இன்னைக்கு. ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்டு தந்தை பெரியார் அவர்கள் இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது, தமிழ்நாட்டை இப்படி பிடித்துக் கொண்டு இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது, அவர் பிறந்த அவர் தாயக மண்ணான கர்நாடக மண்ணும் சேர்ந்துதான் இருந்தது என்பதை நீங்கள் கவனித்து வச்சுக்கிறீங்க. தந்தை பெரியாரு தமிழகத்தின் துறவி. நீ யாரு? இத்தனாயிரம் ஆண்டுகளாக எங்கள் இனத்திற்கு துரோகம் செய்கிற